மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பிரதான சந்தேக நபருக்கு சிவப்பு எச்சரிக்கை. சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஆரம்பமாக தமிழரசுக் கட்சி செயற்குழு கூட்டம். காலநிலையில் ஏற்படவுள்ள திடீர் மாற்றம். அனுரா ஆட்சியில் 7,50,000 அரசு ஊழியர்களுக்கு ஆபத்து, கவலையில் நாமல். தொடருந்து திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அடுத்த வாரம் ஆரம்பமாகும் விவாதம். மஹிந்தவின் திட்டமிடல்களை ஏற்றுக்கொண்ட அனுர தரப்பு சாடும் முட்டுக்கட்சி. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை வழிநடத்தியவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை பெற்றுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்திரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்தனர். மாட்டு வண்டி சவாரியை அடிப்படையாக கொண்டு முரண்பாடு காணப்பட்டு வந்துள்ளது. முதல் சம்பவத்தில் 2022ஆம் ஆண்டு இருவர் உயிரிழந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தினால் மோதப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு இருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்துள்ளனர். இறுதியாக வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் முதலாவதாக இடம்பெற்ற இருவரின் மரணம் தொடர்பில் சந்தேக நபர்கள் ஆவார். எவ்வாறாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். குறித்த சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருக்கின்றார். அவருக்கு எதிராக நாம் சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை மன்னார் நீதிமன்றத்தில் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க 4 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இந்த கூட்டம் திருகோணமலையில் நடைபெறவுள்ளது. இதன்போது கட்சிக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படவுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை தற்காலிகமாக சற்று அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசு சேவையை வலுப்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் 7,50,000 அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல்களால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கான புதிய அலுவலகத்தை பத்திரமுல்லை நெலும் மாவட்டத்தில் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை. அரசாங்கம் வெளியிடும் தகவலுக்கு அமைய அவர்கள் ஒரு அரசியல் வேட்டைக்கு தயாராகி வருவதை குறிக்கின்றன. அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்திருந்தாலும் அதற்கான திட்டம் என்ன என்பதை அறிவிக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் அரசியல் பழிவாங்கல்களுக்குள்ளான அனைவருக்கும் ஆதரவாக நிற்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வழக்கறிஞர் சங்கம் முடிவு செய்தது. அதற்காக இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாக நாமல் குறிப்பிட்டுள்ளார். அரச இயந்திரத்திற்குள் ஏதோ ஒரு வகையான வேட்டை நடந்து கொண்டிருப்பதாக தெரிகின்றது. அதில் தொழிற்சங்க தலைவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம்.
இந்த அரசாங்கத்தின் திறமையின்மை மக்களுக்கு தெரிய வந்துவிட்டது. இந்த அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை. நல்லாட்சி அரசாங்கத்தை போலவே அரசியல் அடக்குமுறையை கொண்டு வந்து திருடனை பிடித்தோம், சிறைப்படுத்துகின்றோம் என கூறி அரசியல் பிரச்சாரத்தை தொடர அரசாங்கம் இப்போது தயாராகி வருகின்றது. அதேவேளை ஊடக நிறுவனங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அரசாங்கம் அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதாக நாமல் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடக அடக்குமுறையின் அடுத்த கட்டம் அரசியல் அடக்குமுறை என்று கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதன் மூலம் நம்மை தடுக்க முடியாது என மேலும் தெரிவித்துள்ளார். தொடருந்து ஆசன முன்பதிவு மற்றும் முன்பதிவு கட்டண மீளளிப்பு தொடர்பில் தொடருந்து திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2025/1 முதல் முன்பதிவு செய்யப்பட்ட ஆசன பயணச்சீட்டுக்கான பணத்தை மீளளிப்பு செய்ய கோரும்போது பயணியின் தேசிய அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டின் பிரதியானது தொடருந்து நிலையத்திற்கு சமர்ப்பிக்கப்படுவது கட்டாயமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனூடாக பயணச்சீட்டில் குறிப்பிடப்பட்ட தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண் உறுதி செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை தொடருந்து ஆசன முன்பதிவின் போது பயணிகளின் தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை குறிப்பிட வேண்டும் என்று தொடருந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தொடருந்து நிலையத்திற்குள் நுழையும் போது தொடருந்தில் பயணச்சீட்டு பரிசோதனை செய்யும் போது பயணச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை சரிபார்த்து உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்படும் செயற்கை மரிஜுவானா அல்லது K2 சிட் என்ற போதைப்பொருள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிக அளவில் மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த செயற்பாட்டை உடன் தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் போலீஸ் தலைமை அதிகாரிகள் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த போதை மருந்துகள் உடலில் மிகவும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதாகவும் மக்களை மிகவும் மோசமான மனநிலை பாதிப்பிற்கு உள்ளாக்குவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பாடசாலை மாணவர்களை போதைப்பொருள் பாவனை இட்டுச் செல்லக்கூடிய நபர்கள் மற்றும் இடங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்கள் மற்றும் போலீஸ் பிரிவுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்றம் ஜனவரி 2021 முதல் 24 வரை கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 5:30 வரை ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெற்று 22 புதன்கிழமை 2வது நாள் விவாதத்துக்காக ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனவரி 21 நிலையற் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து முற்பகல் 10 மணி முதல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முற்பகல் 11 மணி முதல் முற்பகல் 11:30 மணி வரை நிலையற் கட்டளை 27 கீழ் கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெறவுள்ளது. குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தரப்பு விமர்சித்த அனைத்தையும் சரியென்று குறிப்பிடும் நிலை இன்று ஏற்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் DV சானக தெரிவித்துள்ளார். மேலும் கொழும்பு துறைமுக நகர செயல் திட்டத்துக்காக சீக்கிரியா குன்றையும் பெயர்த்தெடுக்க நேரிடும் என்று கடந்த காலங்களில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று துறைமுக நகர திட்டத்தை மேம்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது எனவும் கூறியுள்ளார். இந்தியா மற்றும் சீனா எதிர்ப்பு கொள்கையை கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உத்தியோகபூர்வ அரசுமுறை விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். கடந்த காலங்களில் கடுமையாக எதிர்த்த இந்தியா மற்றும் சீனா அபிவிருத்தி திட்டங்களை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இந்திய விஜயத்தில் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுத்த போது மக்கள் விடுதலை முன்னணி அதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. துறைமுக நகர அபிவிருத்தி
திட்டத்தின் நிர்மாண பணிகளுக்கு சீகிரிய குன்றையும் பெயர்த்தெடுக்க நேரிடும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அப்போது குற்றம் சாட்டினார். தற்போது கொழும்பு துறைமுக அபிவிருத்தி திட்டத்தை மேம்படுத்துவதாக சீனாவுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார். கடந்த அரசாங்கங்கள் நாட்டுக்காக வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்தபோது மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கத்தினர் திட்டத்தின் நன்மைகள் ஆராயாமல் பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். இவ்வாறான செயல்பாடுகளினால் பல வெளிநாட்டு அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் இலங்கைக்கு கிடைக்காமல் போயின என்றார்.